அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது ஃபாரூக் பிஜேபியின் அந்த மர்மஸ்தானத்தை பார்த்ததாக வீடியோ இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ வந்து நீங்கள் ஆதாரம் இருக்கா? நீங்கள் சென்னையில் வச்சிருந்தாலும் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு அந்த ஆதாரத்தை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால அதுக்குள்ளே நீங்கள் விளக்கத்தை நீங்கள் கொடுக்கல. அதுதான் நான் கேட்குறேன். அடுத்து நம்ம சுற்றி நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல இது ஒன்று என்னன்னா, நான் வந்து பிஜேவுடைய அந்த வீடியோவை, அவர் ஆபாசமாக அந்த பெண்ணிடத்தில் நடந்த அந்த வீடியோவை நான் பார்த்ததாக ராம்நாட்டில் சொன்னதாக ஒரு 3 சகோதரர்கள் சொன்னாங்க. அது பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் கேள்வி போயிட்டு இருக்கு. ஏன்னு தானே கேட்கணும். என் சம்பந்தமான ஒரு கேள்வியாக இருந்தா அந்த சம்பந்தப்பட்ட 3 சகோதரர்களையும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே எங்கன்னு கேட்கணும். அப்படிதானே கேட்கணும். அது கேட்கல. அவங்க பாட்டுக்கு லைவ்ல போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்தார், இப்படி சொன்னார், போனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மற்ற சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள் போன் பண்ணி கேட்கிறாங்க, நீங்க இப்படி சொன்னீங்களா? நான் சொன்னேன், நீங்க போய் ராம்நாடு தெற்குல போய் ராம்நாடு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க, போய் கேளுங்க என்ன சொன்னோன்னு. ஒன்னு, ஒரு மசூராவில் கூட்டப்பட்ட மசூராவில் என்ன பேசப்படுகிறத விளங்கணும், என்ன சொல்றாங்க அப்படிங்கறத விளங்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்க. 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் பேசியிருக்கிறோம். அங்க அந்த பேசப்பட்ட விஷயத்துல அவங்க சில கேள்வி கேட்கிறாங்க, நம்ம விளக்கம் சொல்றோம். அதுல என்ன விளக்கம் சொன்னோம் பார்த்தேன்னா சொன்னோம், சையத் இப்ராஹிம் வந்து பிஜே இடத்துல பேசினாரு. அந்த ஆடியோலாம் உங்களுக்கு வந்திருக்கும். சையத் இப்ராஹிம் பிஜேக்கு போன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, அண்ணே நீங்க வந்து உங்கள் மீது வந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டை வந்து நீங்க அவர் மறுக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை பண்றாரு. அதை நாங்களே மறுக்கிற மாதிரி முதல்ல குடும்பத்தார்ட்ட பேசுறாரு, அப்படி மாதிரி பாக்குறாரு, முடியல. அப்படி இப்படி வந்த உடனே கடைசி எங்கள்கிட்ட மாநில நிர்வாகிகிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க நாளைக்கு நான் நடவடிக்கை என்று நீங்க வெளியிடக்கூடாது. அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க, ஏன் இது சம்பந்தமாக நீங்க இந்த பொதுக்குழு வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க, மக்கள் மறந்துடுவாங்கிறாரு. அப்ப சையத் இப்ராஹிம் வந்து குறுக்கிட்டு பிஜே இடத்துல சொல்றாரு, அண்ணன் நீங்க இந்த ஆடியோவை மறைக்க சொல்றீங்க, தலைமை வரைக்கும் வந்த ஒரு வழக்குனால இதை வெளியில சொல்லிடாதீங்கிறீங்க. நீங்க இதையும் நீங்க சப்பக்கட்டு கட்ட சொன்னால் அழகா தெளிவா சொல்லுவார். அதுதான் அப்படி அவங்களுக்கு ஆதாரமா காட்டுறாங்க. முழு ஆடியோவை கேளுங்க. சப்பக்கட்டு கட்ட சொன்னால் ஜமாத்தை இழுத்து மூடிட வேண்டியதான், அந்த ரமலானோட ஜமாத்தை இழுத்து மூடிட வேண்டியதான். ஏன்னா அதான் காரணம். ஏன்னா அந்த எதிரிகள் 17 ஆடியோ பிளஸ் வீடியோவும் வைத்திருக்கிறதாக சொல்கிறார்கள். அதுல ஒரு மாதிரியாக இருக்கிறத சொல்றாங்க. நீங்க இதையும் சப்பக்கட்டு சொன்னீங்கன்னா அவன் 17 ஆடியோ, இதற்கு பிறகு 17 ஆடியோ போடுவான், வீடியோவும் போட்டுருவான். இனிமே ஜமாத்தை இழுத்து மூடிட வேண்டியதுதான் அப்படின்னு. அப்படியா அப்படி யோசிக்கிறாரு. அதுல ஆடியோ இருக்குது, உங்களுக்கு தெரியும். இத நான் ராமநாதபுரத்தில் சொல்றேன். ஏங்க இவர் வந்து அவங்க கேட்கிறாங்க, ராமநாதபுரம் மக்கள் கேட்கிறாங்க, அவர் தியாகம் பண்ணவர், அப்படி பண்ணவர், இப்படி பண்ணவர் தானே, அவருடைய விஷயங்கள்லாம் நீங்க வந்து மறைச்சு வைக்கலாம் தானே, ஏன் நீங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், அப்படி வந்து நடவடிக்கைன்னு ஏன் சொல்லணும்? முந்தைய நடைமுறை ஒண்ணு உண்டு இல்ல. முந்தைய நடைமுறை என்ன நடைமுறை? ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ராஜினாமான்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு அல்தாபி டைம்ல ராஜினாமா இல்ல, இது ஓபன் தான் இனிமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி எதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அந்த காரணத்தை சொல்லுவோம்னு சொன்ன பிறகு அந்த வலையில முத யாருடைய பிரச்சனை வருது? பிஜேவுடைய பிரச்சனை வருது. அதுக்கு அந்த சகோதரர்கள் கேட்கிறாங்க, நீங்க வந்து அவருடைய விஷயத்தை ராஜினாமா மாதிரி கொண்டு போயிருக்கலாமே, வெளியில சொல்லாம கொண்டு போயிருக்கலாமே என்று சொன்ன உடனே அப்போ நம்ம சொன்னோம், எதிரிகள் சொல்றாங்க, யாரு சையத் இப்ராஹிம் சொன்னார்ல, அதை நினைவூட்டுறேன். எதிரிகள் சொல்றாங்க 17 ஆடியோ வீடியோலாம் இருக்குது, இதை நம்ம மறைச்சோம்னா திரும்ப போடுவான், அந்த வீடியோல மர்மஸ்தானம் தெரியுதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதெல்லாம் வெளியில வந்துச்சுன்னு சொன்ன சையத் இப்ராஹிம் சொன்ன அதே இதைத்தான் சொல்றேன், பெரிய அளவுல பிரச்சனை வந்துருங்க, நீங்க இருக்கிறதுனா அதோட முடிஞ்சு போயிடும், தேவையில்லாம எதிரிகளை இன்னும் கொம்பு சீவி விட்டு கேவலப்பட்டு அந்த ஆளை சாவடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். நான் பார்த்தேன்னு எங்க சொன்னேன், அதுதான் ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு, ஒரு பார்த்தாரு, நான் பார்த்தேன்னு சொன்னேன்னா அவர் எல்லாமே சத்தியமிட்டு சொல்லுங்க, நான் பார்த்தேன்னா சொன்னேன், நாங்க பார்த்தேன்னு சொன்னா நான் தான் வெளியிட்டுருவோமே, இது என்ன இருக்குது? அப்ப அந்த மாதிரி பொய்யையும் புழுகளையும்
நேர்மையற்ற ஒரு தன்மையும் சாதாரணமா லைவ்ல சொல்றாங்க. அவர்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. சொல்றவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும். லைவ்ல சொல்றாங்க, நம்புறவங்க நம்பிட்டு போயிட்டே இருக்கட்டும். கேட்டால் பதில் சொல்லுவோம். இப்ப நீங்க கேட்கறீங்க, பதில் சொல்றோம், அவ்வளவுதான். அவங்க அந்த சகோதரர்கள்ட்ட போய் கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப எப்படி சொன்னாருன்னு கேட்கணுமா இல்லையா? ஆதாரம் இருக்குமான்னு கேட்கணுமா இல்லையா? ஒண்ணும் கிடையாது. அவங்க சொன்னாங்க, அது அப்படியே பரவிட்டு இருக்கு. நம்ம அப்படி சொல்லல. எதிரிகள் சொன்னாங்க, பேஸ்புக்ல போட்டதை சையத் இப்ராஹிம் பிஜேக்கு வலியுறுத்தியதை நான் இவருக்கு எடுத்து சொன்னேன். இந்த மாதிரிலாம் சொன்னாருங்க, இவ்வளவுக்குள்ள இருக்குது. நான் அந்த பேஸ்புக்ல எல்லாம் போய் உள்ளெல்லாம் நுழைஞ்சு போய் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்றாங்க நம்ம பாக்குறது நம்ம வேலை அது கிடையாது. நம்ம வேலை வேற மாதிரி இருக்கும். நல்ல மார்க்க விஷயங்கள் சையத் இப்ராஹிம் வந்து இந்த மாதிரி எதிரிகள் என்னென்ன சொல்றாங்க பார்த்து பார்த்து செய்திகளை சொல்லுவாரு. அந்த செய்திகளை தான் நம்ம அவருக்கு சொன்னோம். அதான் அதனுடைய